ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது கிஃப்டீடு, அதாவது தான செட்டில்மெண்ட் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம் ஒரு முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் இப்படி இல்லை அப்படின்னா உங்களோட சொத்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்டீடு, அதாவது தான பத்திரம் சம்மந்தமாக ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தில் ஒரு முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட் பெட்டிஷன், அதாவது ரிட் மனு பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் ஆஃப் சூட்ஸ் அப்படிங்கிற பேரில் சொத்து மீதான உரிமை கோரி ஒரு வழக்கு ஒன்று தொடுத்திருக்காங்க. ஸோ பதிவு செய்யாத தானப்பத்திரம், அதாவது இந்த கிஃப்டீடு பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு உரிமை கோர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொத்தின் மீது தனக்கு உரிமை கொடுக்க வேணும் அப்படின்ட்டு ஹைகோர்ட்டில் ஒரு மனு ஒருத்தர் தாக்கல் செஞ்சுருக்காரு. ஸோ இதுக்கு நீதிமன்றம் என்ன பதில் அளித்தது, என்ன தீர்ப்பு கொடுத்தது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சொத்துரிமை சட்டம் மற்றும் பத்திர சட்டம், ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. சொத்துரிமை சட்டம் 1882 பிரிவு 123 படி பார்த்தீங்கன்னா ஒரு அசையா சொத்தை ஒருவர் தானமாக வழங்கும் போது அந்த சொத்தை முறையாக பதிவு செஞ்சுருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்கிறாங்க. கிஃப்டாக வழங்குபவர், அதாவது தானமாக வழங்குபவர் கையெழுத்து இட்டு 2 சாட்சி 2 விட்னஸ் முன்னிலையில் முறையாக பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிவு செய்யப்படாத தானப்பத்திரம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 123 படி நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு சட்டம், அதாவது பதிவு சட்டம் 1908 பிரிவு 17 மற்றும் 43 படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸில் அதை சுட்டி காட்டியிருக்காங்க. அதாவது தானப்பத்திரம் கட்டாயம் பதிவு செய்திருக்க வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யப்படாத பத்திரத்தில் ஒரு சொத்தின் பரிமாற்றத்திற்கான ஆவணமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாது, அதே மாதிரி அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவு சட்டம் 43 படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றத்தோட கால விரயம்தான் வீணாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை முகாந்திரம் இல்லாத ஒரு ஆவணத்தை வச்சு நம்ம கேஸ் நடத்துறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தானப்பத்திரம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ தானமாக ஒருத்தர்கிட்டருந்து, அதாவது ஒரு அப்பாவிட்டேருந்து ஒரு பையனுக்கோ பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தான பத்திரமாக பதிவு செஞ்சுருக்கணும். அதாவது சொத்துரிமை சட்டம் 1882 பிரிவு 123 படி பார்த்தீங்க அப்படின்னா அதை பதிவு செஞ்சுருக்கணும். கண்டிப்பாக தானமாக எழுதி கொடுக்குறவங்க கையெழுத்து போட்டிருக்கணும். 2 விட்னஸோட அவங்க முன்னிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பதிவு செஞ்சுருக்க வேணும். அப்படி பண்ணாமல் ஒரு சொத்தை தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் இல்லவே இல்லை. பட் இருந்தாலும் ஸோ அவங்க தானமாக கொடுத்தாங்க அப்படிங்கிற பேரில் ஒரு சொத்தை வச்சுட்டு ஸோ அவங்க உரிமை கொண்டாடுறது இது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் கோர்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா கால விரயம் ஏற்படுது. அடிப்படை முகாந்திரம் இல்லாத ஒரு ஆவணத்தை வச்சு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ண முடியாது. ஃபைல் பண்ணாலும் பார்த்திங்க அப்படின்னா அது தள்ளுபடி தான் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தான செட்டில்மெண்ட் பத்திரங்களை உண்மையான விருப்பத்தின் அடிப்படையில் தான் பதிவு செய்ய வேண்டும். வற்புறுத்தல் அல்லது மோசடி மூலம் செய்யப்பட்ட தான செட்டில்மெண்ட்டுகளை ஆவணங்களையும் ஆய்வு செய்து நீதிமன்றம் ரத்து செய்ய உத்தரவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா போலி ஆவணங்கள் மூலம் செட்டில்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தில் போலி ஆவணங்கள் மூலம் நிலங்களை செட்டில்மெண்ட் செய்ததாக வரும் புகார்கள் மீது உயர்நீதிமன்றம் நிலப்பதிவுகளை ஆய்வு செய்யவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதுபோக நிலம் விற்பனை தடை உத்தரவு மீறல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சொல்லியிருக்காங்க. சொத்து தகராறு வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த தடையை மீறி சொத்தை அடமானம் வைத்து விற்பனை செய்ததற்கான அந்த நபர் தாக்கல் செய்த மன்னிப்பு கோரலை ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. இந்த செயல் விழிப்புணர்வுடன் செய்யப்பட்ட மற்றும் திட்டமிடப்பட்ட மீறல் என்று நீதிமன்றமும் கண்டிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு தானப்பத்திரம் சம்மந்தமான, ஸோ கண்டிப்பாக அந்த தானப்பத்திரம் அப்படிங்கிறது ஆல்ரெடி அவங்க பதிவு செஞ்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதன் மீது உரிமை கோரலோ ஸோ அந்த மாதிரி வாட் எவர் ஸோ அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறதோ இருக்கலாம். பட் தானப்பத்திரம் ஒரு 2 பேர் முன்னிலையில் சாட்சியோட அவங்க கையெழுத்து போட்டு விட்னஸ் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது ஏற்க மறுப்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருக்க மக்களை.